கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் நான் 2 ஸ்பூனுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இந்த கடுகு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூனாக போட்டிருக்கேன். ஒன்றும் பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை. கடுகு பொரிஞ்சதும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன். நான் தேவையான அளவு போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் கருவேப்பிலை வேணால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால போடல. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. ஒரு 10 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். அது போட்டலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அதனால் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், அதனால் உருளைக்கிழங்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதே போட்டுடலாம். இடிச்சு வச்சிடலாம்.
பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் போடல, அதுக்கு பதிலாக நான் இஞ்சி பூண்டு இடித்து போட்டுட்டேன். நல்லா கொதி வந்துடுச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு அளவாக இருக்குது. காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் வேணும்னா அந்தளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா கலவாக இருக்கும், அதனால் நான் போடல. அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இனி தண்ணி ஊற்ற தேவையில்லை. காய் வந்து உருளைக்கிழங்கு தான் அதிகமாக வேகணும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய். அதனால் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். காய் வெந்துடுச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுண்டுட்டோம். ஏன்னா கத்திரிக்காய் வேகாமல் இருந்திருக்கும். கத்திரிக்காய் இன்னொரு 10 நிமிஷம் வேகணும். பார்த்தாவே தெரியுது பாருங்கள், கல்லாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணி அந்தளவுக்கு நின்றுச்சுன்னு சுண்டிச்சுன்னு. காயும் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரம் மசிஞ்சு போயிடுதுல்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. கையில் எடுத்து கெடியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு கெட்டியாக வந்து கத்திரிக்காயை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அடுத்து நான் தேங்காய் பூ ஒரு கைப்பிடி தேங்காய் பூ துருவி வச்சு அதை போட்டுறேன். எதுக்கு இஞ்சி பூண்டு போட்டோன்னா, வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டோன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து உருளைக்கிழங்கு வந்து வாயு தொந்தரவெல்லாம் இருக்கும். அதனால் சாப்பிட்டா சேராது, அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது இஞ்சி பூண்டு போட்டோம்னா அந்த மாதிரி கேஸ்ட்ரபிள் பிடிக்காது. கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கலக்கி விட்டுருலாம். சாப்பாட்டோட சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.